தந்தூரி சிக்கன். தந்தூரி சிக்கன் என்பது இந்திய சமையலில் மிகவும் பிரபலமான ஒரு உணவு வகையாகும். வெளிப்புறத்தில் மொறுமொறுப்பாகவும் உள்ளே மென்மையாகவும் இருக்கும் இந்த உணவு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் விரும்பி சாப்பிடப்படுகிறது. பொதுவாக உணவகங்களில் மட்டுமே சாப்பிடப்படும் இந்த தந்தூரி சிக்கனை வீட்டிலேயே எளிமையாகவும் சுகாதாரமாகவும் தயாரிக்கலாம். சரியான மசாலா கலவை மற்றும் சரியான நேரத்தில் வேக வைத்தால் உணவக தரத்தில் சுவையான தந்தூரி சிக்கனை வீட்டிலேயே பெற முடியும். இந்த உணவிற்கான முக்கிய பொருள் சிக்கன் ஆகும். சுமார் 1 கிலோ சிக்கனை நன்றாக சுத்தம் செய்து அதன் மீது சிறிய கீறல்கள் போட வேண்டும். இதனால் மசாலா சிக்கனின் உள்ளே நன்றாக ஊறி சுவை அதிகரிக்கும். அதன் பிறகு தயிர், எலுமிச்சை சாறு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மஞ்சளத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, உப்பு, கசூரி மேத்தி, சிறிதளவு எண்ணெய் மற்றும் விருப்பப்படி சில்லி பிளேக்ஸ் சேர்த்து ஒரு கெட்டியான மசாலா கலவையை தயாரிக்க வேண்டும். இந்த கலவையை சிக்கனின் எல்லா பகுதிகளிலும் நன்றாக தடவி குறைந்தது 2 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். மேலும் சிறந்த சுவை வேண்டுமெனில் இரவு முழுவதும் குளிர்சாதன பெட்டியில் வைத்து ஊறவிடலாம். அதிக நேரம் ஊறவிட்டால் மசாலாவின் சுவை சிக்கனின் உள்ளே நன்றாக சென்று சாப்பிடும்போது அற்புதமான சுவையை வழங்கும். அதன் பிறகு கிரில், ஓவன் அல்லது ஏர் ஃப்ரையரை பயன்படுத்தி சிக்கனை சமைக்கலாம். ஓவனை 200 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு முன்கூட்டியே சூடாக்கி சிக்கனை சுமார் 30 முதல் 40 நிமிடங்கள் வரை வேக வைக்கலாம். இடைப்பட்ட நேரத்தில் சிறிதளவு எண்ணெய் அல்லது வெண்ணெயை மேலே தடவினால் சிக்கன் இன்னும் அழகான நிறத்துடனும் சுவையுடனும் இருக்கும். கிரில் பயன்படுத்துபவர்கள் மிதமான தீயில் சிக்கனை திருப்பி திருப்பி வேக வைக்க வேண்டும். இதனால் வெளிப்புறத்தில் சிறிய கருகிய தோற்றமும் உள்ளே சாறு நிறைந்த மென்மையான அமைப்பும் கிடைக்கும். தந்தூரி சிக்கனின் சிறப்பு அதன் மணமும் சுவையும் தான். தயிரின் மென்மையும், எலுமிச்சையின் புளிப்பும், இஞ்சி பூண்டின் கார சுவையும், மசாலாக்களின் நறுமணமும் ஒன்றாக சேர்ந்து தனித்துவமான சுவையை உருவாக்குகின்றன. இது சாதம், நான், ரொட்டி, சப்பாத்தி அல்லது வெங்காயம் மற்றும் புதினா சட்னியுடன் சேர்த்து சாப்பிட மிகவும் பொருத்தமானது. வீட்டிலேயே இந்த உணவை தயாரிப்பதன் மூலம் சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான உணவை குடும்பத்தினருக்கு வழங்க முடியும். உணவகங்களில் பயன்படுத்தப்படும் அதிக எண்ணெய் மற்றும் செயற்கை நிறங்களை தவிர்த்து நம் விருப்பத்திற்கு ஏற்ப மசாலா அளவையும் கட்டுப்படுத்தலாம். அதனால் உடல் நலத்திற்கும் இது ஒரு நல்ல தேர்வாக இருக்கும். மேலும் குடும்ப விழாக்கள், பிறந்தநாள் கொண்டாட்டங்கள், வார இறுதி விருந்து மற்றும் நண்பர்கள் கூடும் நிகழ்ச்சிகளில் இந்த தந்தூரி சிக்கன் ஒரு சிறந்த உணவாக அமையும். இதன் அழகான சிவப்பு பழுப்பு நிறம், புகை மணம் மற்றும் சுவையான அமைப்பு அனைவரையும் கவரக்கூடியதாக இருக்கும். சமையல் என்பது வெறும் உணவை தயாரிப்பது மட்டுமல்ல, அது அன்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு அழகான வழியாகும். அப்படிப்பட்ட அனுபவத்தை வழங்கும் உணவுகளில் தந்தூரி சிக்கன் முக்கியமான இடத்தை பெறுகிறது. சரியான பொருட்கள், பொறுமையான ஊறுகாலம் மற்றும் சரியான வெப்பநிலையில் சமைத்தல் ஆகிய 3 அம்சங்களையும் பின்பற்றினால் வீட்டிலேயே உணவாக தரத்தில் சுவையான தந்தூரி சிக்கனை தயாரித்து அனைவரையும் மகிழ்விக்க முடியும்.